ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். 2025 ஆர்சிபி மெகா ஏலத்திற்கு தயாராகி இருக்கிறது. அவங்க ஒரு 4 வீரர்களை மட்டும் தான் கையில் வச்சுக்க போறாங்க. மற்ற வீரர்களை கழட்டி விட போறாங்க. இந்த ஆண்டு இறுதியில, அதாவது டிசம்பர் மாதத்துல மெகா ஏலம் நடைபெற இருக்கிறது. 4 வருடங்களுக்கு ஒரு முறை மெகா ஏலம் நடைபெறும். அந்த மெகா ஏலத்திற்கு முன்பாக ஒவ்வொரு அணியும் பார்த்தீங்கன்னா 4 வீரர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் கோப்பையே வெல்லாத ஆர்சிபி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இந்த ஒரு 4 வீரர்களை தான் தக்க வைக்க போறாங்களாம். அது குறித்த ஒரு வீடியோவை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஆர்சிபி எடுத்துக்கிட்டாலே நட்சத்திர வீரர்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நட்சத்திர வீரர்களை வைத்திருப்பாங்க. ஆனா ஃபைனல் வரவே மாட்டாங்க. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மிக மோசமாக தான் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருந்தது. ஆனா கடைசியாக ஓரளவிற்கு சில மேட்சுகளை வெற்றி பெற்றதுனால ஆர்சிபி பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் சுற்றுக்குள்ள வந்தாங்க. ஆனா செமிஃபைனல்ல அவங்க படுதோல்வி அடைந்து வெளியேறினாங்க. இந்த ஆண்டு மெகா ஏலத்திற்கு இந்த 4 வீரர்களை தான் ஆர்சிபி தக்க வைக்க போகிறதாம். அதுல முதல் வீரரா இருக்கக்கூடியது விராட் கோலி தான். ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே தற்போது வரைக்கும் ஆர்சிபிக்காக விளையாடக்கூடிய விராட் கோலியை இந்த ஆண்டும் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா தக்க வைக்க இருக்கிறது. அந்த அணியோடைய கேப்டன் டியூ பிளஸஸ் 40 வயதை நெருங்கி விட்டதன் காரணத்தினால அவர் இந்த ஆண்டு தேர்வு செய்யப்படுவாரா, தக்க வைத்துக் கொள்ளப்படுவாரா அப்படிங்கிறது உறுதியாக தெரியல. ஏன்னா ஆர்சிபி டியூ பிளஸஸை கழட்டி விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு நட்சத்திர வீரரை அணியில எடுப்பதற்கு தீவிரம் காட்டி வருகிறதாம். அதனால ஒரு வீரரா விராட் கோலி தேர்வு செய்ய இருக்காரு. இரண்டாவது வீரரா வில் ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்படுவாரு. கடந்த ஆண்டு ஆர்சிபி அணிக்காக பேட்டிங்ல மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியவர் தான் வில் ஜாக்ஸ். அவரை ஆர்சிபி தக்க வைக்க இருக்கிறது. மூன்றாவது வீரர் முகமது சிராஜ். அவங்களுடைய ஒரே நட்சத்திர பவுலர் அப்படின்னு சொன்னா அது முகமது சிராஜ் தான். அவரை ஆர்சிபி அணி தக்க வைத்துக் கொள்ளும். நான்காவது வீரர் படிக்கல். இவர் இளம் நட்சத்திர வளர்ந்து வரக்கூடிய ஒரு நட்சத்திர வீரர் அப்படிங்கிறதுனால படிக்கல்ல பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி தக்க வைத்துக் கொள்ளும். ஏன்னா பிசிசிஐல இருந்து போடப்பட்டிருக்கும் மிக முக்கியமான ரூல்ஸே மெகா ஏலம் வருவதற்கு முன்பாக 4 வீரர்களை மட்டுமே தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதன் காரணமா இந்த 4 வீரர்களை தான் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தக்க வைத்துக் கொள்ள போகிறது. மற்ற வீரர்கள் பெரிதாக ஆர்சிபியில சாதிக்காத காரணத்தினாலையும் பெரிய நட்சத்திர வீரர்கள் ஆர்சிபியில இல்லாத காரணத்தினாலையும் இந்த 4 வீரர்களை தான் ஆர்சிபி தக்க வைத்துக் கொள்ள போகிறது. இந்த மெகா ஏலத்துல நட்சத்திர வீரர்களை அதிக தொகை கொடுத்து வாங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டாவது ஆர்சிபி நல்ல பலத்தோட ஐபிஎல்ல எதிர்கொண்டு கோப்பையை கைப்பற்றுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ஒவ்வொரு ஆண்டும் இருந்து வருகிறது. இந்த ஆண்டும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.